வாழ்க வளமுடன். அனைவருக்கும் சிவகாரியின் அன்பான வணக்கம். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம், நிஃப்டி மற்றும் பேங்க் நிஃப்டி அடுத்த நகர்வு என்ன மாதிரி பார்ப்போம். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. வீடியோ பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உடனுக்குடன் அப்டேட்டுக்கு டெலிகிராம் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, ஜாயின் பண்ணிங்க. சரி வாங்க வீடியோக்குள்ளே போவோம். நம்ம ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருந்தோம், என்ன நினச்சின்னு ஃபஸ்ட்டு பார்ப்போம். நம்ம தலைப்பை பார்த்தீங்கன்னா ஒன்லி கேப் அப் இன்ட்ராடே ட்ரேட் நிலைமை அப்படிங்கிற மாதிரி போட்டிருந்தோம். அது அப்படி தான் இப்போ நடக்குது. மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு கண்டினியூவாக பார்த்தோம்னா இந்த செஷனில் பாருங்கள், இது இதுக்கு நேற்று ஒரு இறக்கம் திருப்பி புல்லிஷ் பண்ணி அந்த டே ஹையில் முடிச்சிட்டாங்க. அதுக்கு முதல் நாள் பார்த்தீங்கன்னா ஒரு இறக்கம் திருப்பி இந்த டே ஹையில் முடிச்சிட்டாங்க. இன்றைக்கும் கிட்டத்தட்ட ஒரு இறக்கம் திருப்பி டே ஹைக்கு போல் இந்த ரேஞ்சில் முடிச்சிட்டாங்க. மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு ஒரு பெரிய அதாவது கேப் அப்பில் தான் மார்க்கெட் மூவ் ஆகிருக்க ஒழிஞ்சு பெருசாக இன்ட்ராடே மூவ்மெண்ட்ஸ் இல்லை. இப்போ இன்றைக்கி பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருந்தோம் நம்ம சொல்லிடுறேன். முதல்ல நம்ம என்ன சொல்லியிருந்தோம், இந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் பண்ணால் மார்க்கெட் ஃபால் ஆக வாய்ப்பு இருக்கும். அப்படியே ஃபால் ஆனாலும் 20,852ங்கிறது டேயோட லோ, இதில் சப்போர்ட்டுக்கு வாய்ப்பாக இருக்கும். இது பிரேக் பண்ணால் மட்டும் தான் இறங்கிறது வாய்ப்புங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம். கிளியராக பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் பண்ண டவுன் சைடு, ஆனால் ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ்லேயே பிரேக் பண்ணனால பிரேக் பண்ணி கரெக்டாக நம்ம சொல்லியிருந்தோம் 20,852 ஸ்ட்ராங் சப்போர்ட் அப்படின்னு சொல்லியிருப்போம். அந்த வீடியோ எடுத்து பாருங்க தெரியும். இந்த இடத்துல மார்க்கெட் சப்போர்ட் எடுத்து மார்க்கெட் மேல் நோக்கி போணுச்சு. அதுக்கப்புறம் நம்ம டெலிகிராமில் இது பண்ணியிருந்தோம். இந்த எல்லோ ஜோன் போட்டு இதுக்கு மேலே போனால் மார்க்கெட் மேலே கீழே இதுக்கு இடையில் மார்க்கெட் பெரிய மாற்றம் இருக்க வாய்ப்பு இல்லைங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 15 மினிட்ஸ் வச்சுருக்கேன். வெறும் டோஜி தான், வேறு எதுவுமே இல்லை. மார்க்கெட்டை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக தெரியும். கிட்டத்தட்ட 11 மணி அந்த ஃபஸ்ட்டில் அந்த மூமெண்ட்ஸோடு சரி. அதுக்கப்புறம் ஒரு பெரிய மூமெண்ட்ஸ் இல்லை, ஆனால் பாலாக வாய்ப்பு இல்லைங்கிற மாதிரி நம்ம கொடுத்துருந்தோம் டெலிகிராம்லேயே. மார்க்கெட் இறங்க வாய்ப்பு இல்லை பெருசாக அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருந்தோம். நம்ம சொன்ன மாதிரி மார்க்கெட் பெரிய மூவ்மெண்ட்ஸ் இந்த இடத்துல இல்லை. நம்ம டே ஹையை பிரேக் பண்ணால் மட்டும்தான் பெரிய மூவ்மெண்ட்ஸ்னு சொல்லியிருந்தோம். பேங்க் நிஃப்டி என்னன்னு சொல்லியிருந்தோம் பார்ப்போம். இது பேங்க் நிஃப்டி வச்சுருக்கேன். பேங்க் நிஃப்டி பற்றி நான் சொல்லியிருந்தேன், இந்த சேனலை பிரேக் பண்ணால் மார்க்கெட் கீழே வரது வாய்ப்பு இருக்கும். அப்படியே வந்தாலும் இந்த கேப் ஃபில்லிங் இந்த லைன் போட்டிருந்தோம். நம்ம என்ன போட்டிருந்தோம், 46,484ன்னு போட்டிருந்தோம். இந்த இடத்துலேருந்து மார்க்கெட் திரும்பத்து வாய்ப்பு இருக்கும். அப்படி இந்த இடத்தையும் பிரேக் பண்ணால் நம்ம பழைய ஆல் டைம் ஹை 46,370ங்கிறதுல மார்க்கெட் திரும்ப வாய்ப்புன்னு சொல்லியிருந்தோம். ஆனால் மார்க்கெட்டை பார்த்தா இந்த கேப் ஃபில்லிங்லேருந்து மார்க்கெட் திரும்பி நம்ம எதிர்பார்த்து ஒரு வேளை அப்படி டவுன் வந்தால் இவ்வளோ தான் போகணுமே நம்ம கொடுத்துருந்தோம். மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு 46,930ங்கிறது ஒரு லெவல்ஸ் போட்டிருந்தோம். இந்த லெவல்ஸ் வரைக்கும் போகவும் தான் நம்ம வரைபடமாக கொடுத்துருந்தோம். ஒரு வேளை இந்த 46,930க்கு மேலே ஓப்பன் ஆனால் இந்த சேனல் வரைக்கும் போக வாய்ப்புன்னு சொல்லியிருந்தோம். இந்த சேனல் பிரேக் பண்ணால் மேலே போக வாய்ப்புன்னு சொல்லியிருந்தோம். இந்த பழைய ஆல் டைம் ஹையை பிரேக் பண்ணால் கீழே போக வாய்ப்புன்னு சொல்லியிருந்தோம். மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு நம்ம பேங்க் நிஃப்டியை பொறுத்தவரை நம்ம சொன்னது கிளியராக தான் நடந்துருந்துச்சு. நிஃப்டியில் சொன்னதான் நடந்துருந்துச்சு. சரி ஓகே, நாளைக்கு என்ன மாதிரி நடக்க வாய்ப்புன்னு பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ தேவையில்லாத அழிச்சிட்டு சில பேட்டர்லாம் வரைஞ்சிருக்கேன், ஏன்னா டைம் வேஸ்ட் ஆகக்கூடாதுன்றதுனால. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம டேவோட ஹைன்னு பார்த்தீங்கன்னா 20,961, லோன்னு பார்த்தீங்கன்னா 20,850. இப்போ இதுதான் இந்த பேட்டர்ன் செட்டப். இப்போ என்ன சொல்லியிருக்கோம்னா, இந்த எல்லோ ஜோன் ஒன்று போட்டிருக்கேன். இந்த எல்லோ ஜோனுக்கு மேலே மார்க்கெட் இருந்தால் வெரி புல்லிஷ் மறுபடியும் எவ்வளோ தூரம் போக வாய்ப்புன்னு பார்த்தோம்னா இந்த ட்ரெண்ட் லைன் வரைக்கும் ரீச் ஆகிறது வாய்ப்பு இருக்கும். 21,180 அதையும் பிரேக் பண்ணால் நம்ம ஒரு சேனல் ஒன்று போட்டிருக்கோம். நம்ம என்ன சொல்லியிருக்கோம், அந்த சேனலோட அளவுன்னு பார்த்தோம்னா 21,250 சொல்லியிருந்தோம். இப்போ நாளையெல்லாம் இந்த ட்ரெண்ட் லைன் கிராஸ் லைனில் போகிறனால இப்போ 300 வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். இந்த சேனல் தொட்டால் மட்டும் தான் செல்லிங் வர வாய்ப்புங்கிற மாதிரி நான் சொல்லிக்கிட்டு தான் இருக்கேன். இப்பயும் சொல்கிறேன், ஒரு வேளை இந்த கீ சைடு இன்றைக்கி டேயோட லோ பிரேக் பண்ணால் மார்க்கெட் திருப்பி ஒரு செல்லிங் வர வாய்ப்பு இருக்கும். அது எவ்வளோ தூரம் வர வாய்ப்புன்னு இப்போ நான் அழகாக சொல்கிறேன். ஃபஸ்ட்டு ஒரு சேனல் இதில் சரி பண்ணுறோம். இப்போ இந்த சேனல் அப்படியே மேலே தூக்குறேன். ஃபஸ்ட்டு டார்கெட் இது தான் இருக்கும், அதாவது 21,080 அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அதில் ஒரு லைன் போட்டுறேன். இந்த இடம் ஒரு லெவல்ஸாக இருக்கும் 21,080ங்கிறது. அது அப்படியே அந்த செட்டப் மறுபடியும் கீழே இருக்கிறேன். சாரி, இந்த சேனலை மூவ் பண்ணி இந்த சேனலோட லோவில் வைக்கிறேன். இப்போ இந்த இடம், அதாவது இடம் சொல்கிறோட நான் லெவல் சொல்கிறேன். 20,740 அப்படிங்கிறது சப்போர்ட்டாக இருக்க வாய்ப்பாக இருக்கும். இந்த இடத்த பிரேக் பண்ணால் இந்த இடம் சப்போர்ட்டாக இருக்கும். இதுலேருந்து மேலே நோக்கி போகணும். ஒருவேளை இந்த லொக்கேஷனை பிரேக் பண்ணால் மார்க்கெட் ஃபர்தராக கீழே இறங்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்கும். அது எவ்வளோ தரன்னு பார்த்தோம்னா கீழே ஒரு சேனல் போட்டிருந்தோம் அந்த டேயில். இப்போ டே கேண்டில் வியூ வச்சுருக்கேன். இந்த டேயில் நம்ம ஒரு ட்ரெண்ட் லைன் போட்டிருந்தோம். இந்த ட்ரெண்ட் லைனில் தான் பிரேக் ஆகி போயிருக்கு. இந்த ட்ரெண்ட் லைன் தொட்டு இந்த சப்போர்ட்டுக்கு வாய்ப்பு இருக்கும். இந்த லொக்கேஷனில் பிரேக் பண்ணால் மட்டும், இந்த இடம் வந்தால் 20,600 வந்தால் மட்டும்தான் மார்க்கெட் இதை பிரேக் பண்ணால் மட்டும் தான் டவுன் ட்ரெண்ட் எடுத்துக்க முடியும். அது வரைக்கும் ஒரு சின்ன டவுன் வந்துட்டு மார்க்கெட் மேல் நோக்கி போக வாய்ப்பு இருக்கும். ஆனால் நம்மளோட 15 மினிட்ஸ் படி நமக்கு இன்ட்ராடே தகவலுக்கு இன்ட்ராடே கிளியராக சொல்லணும்னா மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இறங்கினா இந்த சேனல் இறக்கி வச்சுருக்கோம். அந்த சேனல் வரைக்கும் எடுத்து சப்போர்ட் எடுத்து போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். 20,740லேருந்து அதையும் பிரேக் பண்ண தான் இந்த இடம், அதாவது 20,600ங்கிறது.
மேல் நோக்கி போனால் அந்த சேனலோட ஹை நம்ம சேனல் மேலே தூக்கி வச்சோம்னா அந்த இடம், அதாவது 21,085. அதையும் பிரேக் பண்ண இந்த ட்ரெண்ட் லைன், அதையும் பிரேக் பண்ணால் மேலே உள்ள சேனல். சரி, ஓகே. பேங்க் நிஃப்டி எப்படின்னு பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். இதில் வரைபடமாக போட்டிருக்கேன். ஒரு மேலே வந்து இந்த மாதிரி போக வாய்ப்பு இருக்கும், கீழே ஒரு வாரத்து வாய்ப்பு இருக்கும். எப்போ நம்ம சொன்னதெல்லாம் நடக்காமல் ஒரு பெரிய செல்லிங் எப்படி அன்றைக்கி ஒரு 350 பாயிண்ட் அப்சைடு போணுச்சோ அதே போல் என்றைக்கு வந்து ஃபாலாக ஒரு 350 பாயிண்ட் இந்த மாதிரி ஃபாலாக ஆணுச்சுன்னா தான் அன்றைக்கி தான் மார்க்கெட்டு செல்லிங்க்கு உடனே போயிட்டுன்னு அர்த்தம். அது வரைக்கும் இந்த இடத்துல ஒரு கன்சல்டேஷன் நடந்து கூட மேலே போக வாய்ப்பு இருக்கும். நாளைக்கு இந்த இடத்துல நடக்காட்டினா கூட இந்த லொக்கேஷனுக்குள்ளே ஒரு சைட்வேஸ் கூட இருக்க வாய்ப்பு இருக்கும். பெருசாக கீழே இறங்காமல் இந்த லொக்கேஷனில் இப்படி இருக்க வாய்ப்பு இருக்கும். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ். பேங்க் நிஃப்டி எப்படின்னு பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இதில் தேவையில்லாத ரிமூவ் பண்ணிவிட்டு அடுத்தது நம்ம எப்படின்னு பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ டே கேண்டில் வியூ வச்சுருக்கேன். இப்போ டே கேண்டில் வியூ வந்து இந்த கேப் ஃபில்லிங்கை வந்து ஃபில் பண்ணிவிட்டு மார்க்கெட் மறுபடியும் மேலே போயிருக்கு. அந்த கேப் ஃபில்லிங் நேராக வந்துட்டு மார்க்கெட் மேலே போயிருக்கு. அடுத்த மூவ்மெண்ட்ஸ் என்ன மாதிரி வாய்ப்புன்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடம் வந்து ஒரு செல்லிங்னு கிளியராக சொல்லிட முடியாது. இப்போ இந்த கேண்டில் ரெட்டாக முடிச்சிருந்தாங்கன்னா நம்ம சொல்லலாம். ஆனால் அந்தமாரி இல்லை. நம்ம 15 மினிட்ஸில் என்ன மாதிரி மூவ்மெண்ட்ஸ்னு பார்ப்போம். இப்போ 15 மினிட்ஸில் பார்த்தீங்கன்னா டேவோட ஹையில் பார்த்தீங்கன்னா 46,923, லோன்னு பார்த்தீங்கன்னா 46,511. இப்போ மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு லெவல்ஸ் சப்போர்ட்னு எடுத்துகிட்டோம் ஒன்று போடுப்போம். 46,769 அப்படிங்கிறது ஒரு இந்த இடமோட ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்னு எடுத்துக்கலாம். ஒருவேளை இந்த இடத்தையும் பிரேக் பண்ணால் இன்றைக்கி போனால் டே லோ, இந்த டே லோ மட்டும் பிரேக் பண்ணக்கூடாது. மார்க்கெட் பிரேக் பண்ணால் மார்க்கெட் வந்து இறங்கிறது வாய்ப்பு இருக்கும். இறங்கினாலும் இந்த பழைய ஆல் டைம் ஹை இதை விட்டு இறங்கினா மட்டும்தான் மார்க்கெட் இறங்க வாய்ப்பு இருக்கும். ஆனால் இந்த 46,768 பிரேக் பண்ணால் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு டே லோ இல்லைன்னா ஆல் டைம் ஹை இது வரைக்கும் இறங்கிறது வாய்ப்பு இருக்கும். ஒருவேளை மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு நாளைக்கு வந்து இன்றைக்கி போனால் டே ஹையை பிரேக் பண்ணால் மார்க்கெட் அடுத்த லெவல்ஸ்னு பார்த்தோம்னா இந்த இடம், அதாவது 47,259 நேற்று போன ஹை, அந்த லெவல்ஸ் போக வாய்ப்பு இருக்கும். அதையும் பிரேக் பண்ணிச்சுன்னா 47,765 அப்படிங்கிறது நம்ம ஒரு சேனல் ஒன்று போட்டிருந்தோம். டே வியூவில் பார்த்தா தெரியும். இந்த சேனல் சேனலில் ட்ரெண்ட் லைன், இந்த ட்ரெண்ட் லைன் வரைக்கும் போகிறது வாய்ப்பு இருக்கும். 47,765 அந்த ரேஞ்ச் வரைக்கும் போகிறது வாய்ப்பு இருக்கும். ஒருவேளை மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த டே ஹையும் பிரேக் பண்ணல, இந்த டே லோவும் பிரேக் பண்ணலாம், மார்க்கெட்டுக்கு இந்த இடத்துல சைடு வேஸாக கூட இருக்க வாய்ப்பு இருக்கும். இந்த மூமெண்ட்ஸ் இருக்க வாய்ப்பு இருக்கும். ஒரு இதுக்கு மேலே பிரேக் பண்ண மட்டும் தான் மேலே அது வரைபடமாக போட்டுறேன். இது வரைக்கும் போக வாய்ப்பு இருக்கும். இந்த இடத்தையும் பிரேக் பண்ண வேணால் மறுபடியும் மேலே நோக்கி போக வாய்ப்பு இருக்கும். ஃபஸ்ட்டு இந்த இடம், அப்படி இல்லைன்னா இந்த இடம், 2 இடத்துக்கு போகிறது வாய்ப்பு இருக்கும். ஆனால் என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் நிஃப்டி பிரேக் பண்ணால் இதுவும் பிரேக் ஆகி மேலே நோக்கி போகிறதுக்கு வாய்ப்பு தான் அதிகமாக தெரியுது. டவுன் பார்த்தோம்னா நம்ம பழைய ஆல் டைம் ஹை பிரேக் பண்ணால் டவுன், அந்த டவுன் சரி எவ்வளோங்கிறது நான் போடல. அது உடனே டவுன் வரது வாய்ப்பு மாதிரி தெரியல, அதனால் நான் போடல. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.